வணக்கம் நண்பர்களே. ஜோதிட சாஸ்திரத்தில் சுகயோகங்களின் அதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டாடுபவர் நீங்கள். ரிஷப ராசி என்றாலே ஒரு நிதானமும் கௌரவமும் தானாகவே வந்துவிடும். உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய கேள்வி, எனக்கு எப்போ திருமணமாகும்? அமையப்போகும் துணை என்னை புரிந்து கொள்வாரா? திருமணத்துக்கு பிறகு என் வாழ்க்கை மாறுமா அல்லது அதே போலே இருக்குமா என்பதுதான். உங்கள் அத்தனை கேள்விக்கும் விடை தரும் ஒரு அழகான பதிவு இது. ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். திருமண யோகம். முதலில் காலம் எப்போதும் கைகூடும் என்பதை பார்ப்போம். ரிஷப ராசிக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு திருப்புமுனையான ஆண்டு. குருவின் பலன். தற்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். இது பேச்சுகள் முடிவதற்கான காரணம். குறிப்பாக 2026 மே 15க்கு பிறகு குரு 3ஆம் இடத்துக்கு மாறினாலும் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தை திருமண வீடு தனது பார்வையால் புனிதப்படுத்துகிறார். சனி பகவானின் தாக்கம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வரன் தேடும் முயற்சியில் இருந்த தடைகள் விலகும். காலகட்டம் ஜூன் 2026 முதல் டிசம்பர் 2026 வரை உங்களுக்கு சுப முகூர்த்த காலங்கள் அதிகம். இந்த நேரத்தில் வரும் வரன்களை தட்டி விடாதீர்கள். குறிப்பாக தெற்கு திசையிலிருந்து வரும் வரன் உங்களுக்கு யோகமாக அமையும். உங்களுக்கு அமையப்போகும் துணை எப்படி இருப்பாங்க? ரிஷப ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். அதனால் உங்கள் துணை எப்படி இருப்பார் தெரியுமா? தோற்றம். சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் என்பதால் உங்கள் துணை பெரும்பாலும் அழகான முக லட்சணம் கொண்டவராகவும் நேர்த்தியான உடை அணியும் வழக்கம் கொண்டவராகவும் இருப்பார். குணம். அவர் கொஞ்சம் கோபக்காரராக இருக்கலாம், ஏனெனில் செவ்வாய் அம்சம். ஆனால் அந்த கோபம் நிதானமாக இருக்கும். எதையும் முகத்திற்கு நேராக பேசிவிடுவார். மனதில் வஞ்சகம் வைத்து கொள்வது தெரியாது. நிர்வாகத்திறன். உங்கள் துணை வந்த பிறகுதான் உங்கள் வீட்டில் நிர்வாகம் சீரடையும். பணத்தை எங்கே முதலீடு செய்ய வேண்டும், எப்படி சேமிக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு பிறக்கும். திருமணத்திற்கு பிறகு எப்படி வாழ்க்கை அமையும், எப்படி மாறப்போகுன்றதை பார்க்கலாம். அதிர்ஷ்டம். ரிஷப ராசிக்கு திருமணத்துக்கு பிறகு தான் சொந்த வீடு யோகம் வலுவடையும். உங்கள் துணையின் பெயரில் நீங்கள் செய்யும் முதலீடு இரட்டிப்பான லாபத்தை தரும். அந்தஸ்து. சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். ஒரு பொறுப்பான மனிதராக நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். சவால்கள். உங்கள் ராசி நில ராசி. துணையின் ராசி அதிபதி நெருப்பு. அதனால் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீங்கள் கொஞ்சம் பிடிவாதத்தை குறைத்துவிட்டு அவர் சொல்லும் ஆலோசனையை கேட்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறி சந்தோஷத்தை அடைவீர்கள். திருமண தடை நீங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம்? ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு. ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபடுவது ரிஷப ராசிக்கு திருமண தடையை வேரோடு நீக்கும். வெள்ளிக்கிழமை விரதம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு உதவுதல். திருமண வயதில் இருக்கும் ஏழை பெண்களுக்கு உங்களால் முடிந்த மாங்கல்ய பொருட்களை தானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்துக்கு உள்ள சுக்கிர தோஷத்தை நீக்கும். ரிஷப ராசி நேயர்களே, கவலைப்படாதீர்கள். 2026 உங்களை ஒரு புதிய பந்தத்திற்குள் அழைத்து செல்ல காத்திருக்கிறது. உங்கள் ஜாதகத்தின் லக்னம் மற்றும் தசா புத்திகளை பொறுத்து இதில் சிறு மாற்றங்கள் இருக்கலாம். உங்களுக்கு துணையாக அமையப் போகும் ராசி எதுவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.